ராஜேஷ் ராஜேஷ் எங்கடா போயிட்ட ராஜேஷ்? சார். ராஜேஷ் வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல சார், இப்ப யாரு இருப்பாங்க? எதிர்த்து கேள்வி கேட்காதரா. வீட்டுல ஏதாவது நாகம், தேல், நாய், பூனை ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா. சார். முழு வீட்டையும் பார்த்துட்டேன் சார், எதுவுமே இல்ல. சரி, போய் ஜன்னல் கதவை எல்லாத்தையும் நல்லா லாக் பண்ணு, இறுக்கமா போட்டு. சரியா? போ, எல்லா ஜன்னல் கதவையும் மூடு. மோகினி அக்கா, மோகினி அக்கா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. நந்தினிமா, நந்தினி, நந்தினிமா. அட ஆண்டி, நீங்களா? வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன், உங்களோட அனிவர்சரியா? இல்ல, இன்னைக்கு சுமங்கலி விரதம். பூஜைக்கும் டின்னருக்கும் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஆனா ஆண்டி, நான் விரதம் இருக்கலையே, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதனால நாங்க இப்ப ஆகலன்னா என்ன, ஒரு நாள் ஆக போகுதில்ல. இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்கோ. அதுவும் இல்லாம சொல்ல போனா, ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு நிலாவுக்கு முன்னாடி மனசார வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைக்கும். என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? நிஜமா தாமா சொல்றேன். சில நேரம் அவங்க நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பாங்க, ஆனா அது நமக்கு தெரியாது. கடவுளோட ஒரு சின்ன சைகை இருந்தாலே போதும். இப்ப எதுவும் சொல்லாத, என் கூட வா. நான் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க, நானும் வரேன். நிஜமா? நிஜமா. நான் வெயிட் பண்றேன். ஆண்டி கிளம்புறேன். நந்தினி, நீ ஏன் வரேன்னு ஒத்துக்கிட்ட? உனக்கு தெரியும்ல இன்னைக்கு நிலா நமக்கு எவ்வளவு ஆபத்தானதுன்னு. உனக்கு தெரியும்ல இன்னைக்கு நிலாவோட வெளிச்சம் நம்ம மேல பட்டா என்ன நடக்கும்னு. எனக்கு தெரியும் பிரியா, அதனாலதான் நான் வரேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். என்ன நமக்கு என்ன நடக்குமோ அதே தாக்கம் தான் ராஜ் மேலேயும் வரும். என் சக்தியை பயன்படுத்தி என்னோட உண்மை வெளியே வராம என்னால பாத்துக்க முடியும். ஆனா ராஜால முடியாது. நிலகொலியில அவனோட பாம்பு தோல் எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால நான் அவனை எல்லார்கிட்ட இருந்தும் காப்பாத்தணும். உனக்கு தெரியும்ல, ராஜோட உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு. அப்புறம் மனோகர், மனோகரோட இந்த பாவ கணக்கு இன்னைக்கு ராத்திரியே தீரும். டாடி, நீங்களும் இந்த 7 ஜென்மம் மாதிரி விஷயங்களை க்ளீவ் பண்ணுவீங்களா? இதெல்லாம் உன் அம்மாவை சந்தோஷப்படுத்ததா? அப்போதான் வீட்டுல அமைதி இருக்கும். அங்க ஜோக்குக்கு மேல ஜோக் போயிட்டு இருக்கு, ஆனா இங்க பசியில உயிரே போகுது. நிலா கூட இன்னும் வரல. ஜிஜி, எனக்கு அழுகையா வருது தெரியுமா? ஊருக்கு போய் காலையில இருந்து அவர் ஒரு போன் கூட பண்ணல. அப்புறம் நான் பைத்தியக்காரி மாதிரி பசியோட இருக்கேன். பரவாயில்ல, போன் இருக்குல்ல. நேனா பூக்காய், இது என்ன? இனி இந்த முடி வளர்ந்த கை உனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. தப்பி தவறி கூட இத பத்தி யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. மோகினி அக்கா தான் சொன்னாங்களே யாரும் எதையும் பார்க்க முடியாதுன்னு. இப்போ என்ன பண்றது? எவ்வளவு அழகா இருக்கு. சிவப்பா அழகா, நெயில் பாலிஷ் கூட டிப்டாப்பா இருக்கு. எங்க மெனிக்யூர் பண்ண? நானே பண்ணினேன். நீயா பண்ண? நந்தினி, வணக்கம் ஆண்டி.
வணக்கம்மா. இன்னைக்கு நீ அப்படியே பொம்மை மாதிரி இருக்க. தேங்க்யூ ஆண்டி. வாமா. அங்க பாருங்க, மேகத்துக்கு பின்னாடி இருந்து நிலா வந்துருச்சு. நிலா முழுசா வெளியில வர்றதுக்குள்ள நான் ராஜை இங்க இருந்து கூட்டிட்டு போனோம். ஹாய் ரோஹித். முதல் முறையா 2 நிலாவை ஒரே நேரத்துல பாக்குறேன். ஆனா இந்த நிலவுல கரையே இல்ல. இது நிலவும் இல்ல. பசிக்காக வெயிட் பண்ண வைக்கிறான். மத்த விஷயங்களுக்கு அதை வெயிட் பண்ண வைக்கிறவங்கள என்ன சொல்றது? என்னவோ சில பேரோட மூஞ்சிய பார்த்தா மூடே சுத்தமா போயிருது. அப்புறம் ரோஹித், இது ஃபேமிலி கெட் டுகெதர் தானே? இங்க வேலைக்காரங்க என்ன பண்றாங்க? ஆக்சுவலி நீ சொல்றது சரிதான் நந்தினி. இந்த வேலைக்காரங்களுக்கு மேனர்ஸே இல்ல, எங்க பார்த்தாலும் வந்துருவாங்க. நீ கேட்கலையா? நந்தினி என்ன சொன்னா? கிளம்பு இங்க இருந்து. சாரி ராஜ், நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியதாயிருச்சு. ஆனா உன்னை காப்பாத்தத்தா இத பண்ண. ராஜ்